பாம் பாம் அங்க பாருங்க பாம்ல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. இது வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓடி வாங்க. சீக்கிரம் பாம் வெடிக்க போகுது. சீக்கிரம் ஷட்டரை இழுத்து மூடு. லட்டு சிங் சார், வேதாஸ் பேங்க்ல பாம் வெடிக்க போகுது. சீக்கிரம் வாங்க. யூ டோன்ட் வரி, நான் உடனே அங்க வரேன். சிவா, வேதாஸ் பேங்க்ல பாம் இருக்கு. நீ அந்த பக்கம் எதுவும் வந்துடாத, அது உனக்கு தான் ஆபத்து. சார் அந்த பக்கம் வந்துடாதன்னு சொல்றீங்களா இல்ல கண்டிப்பா வான்னு சொல்றீங்களா? கான்ஸ்டபிளே, ரெண்டும் ஒண்ணுதான். சிவாவா அடிக்கடி அங்க வான்னு கூப்பிட எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதனாலதான் அப்படி சொன்னேன். வாங்க லட்டு சிங் சார், வாங்க வாங்க. எங்கயா இருக்கு பாமே? பாம் பேங்க்குக்கு உள்ள இருக்கு. ஏய் பாம் எங்க இருக்க? ஒன்னாதான் கேக்குறேன், நீ எங்க இருக்க? மரியாதையா சொல்லிடு. பாம் சார், இப்படியே கேட்டா பாம் கைக்கு வராது சார். நம்ம தான் உள்ள போய் தேடி எடுக்கணும். சரி, உடனே நாம தேடலாம். லட்டு சிங் சார், அங்க பாருங்க, பாம்ல இருந்து இப்ப கூட புகை வருது. ஆனா இப்ப புகை கம்மியாயிடுச்சு. நீங்க என்ன ஒரு ஸ்மோக் பாமா பார்த்து பயந்து போயிட்டீங்க? நான் இந்த பாமா எப்படி டிஃப்யூஸ் பண்றேங்கிறத பாருங்க. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாராவது பாம்பு வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவன் கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க இங்க பாம்பு வைக்காத, ஏன்னா இங்க. லட்டு சிங் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? பாம டிஃப்யூஸ் பண்ணிட்டேன், ஆனா நான் தான் ஃபியூஸ் போயிட்டேன். உள்ள நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எல்லாரும் உள்ள வாங்க. லட்டு சிங் சார், எழுந்துருங்க. நீங்க சேஃபா இருக்கீங்க. பாம்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. நாம இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். லட்டு சிங் சார் நம்மள பாம்ல இருந்து காப்பாத்திட்டாரு. லட்டு சிங் சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க திருடனை புடிச்சிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன் சிவா. யாரோ இங்க பாம போட்டிருக்காங்க, அது பாத்தீங்கன்னா தப்பான டைம்ல வெடிச்சிடுச்சு. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. லாக்கர் திறந்திருக்கு. எல்லாத்தையும் திருடிட்டாங்க. ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் திருடிட்டாங்க. ஓகே, யாரும் பேங்கை விட்டு வெளியில போக கூடாது. கான்ஸ்டபிளே, இங்க இருக்கிற எல்லாரையும் நல்லா செக் பண்ணு. போ. செக்யூரிட்டி, உடனே செட்டரை டவுன் பண்ணு. லட்டு சிங் சார், நாங்க எல்லாரும் உள்ள வரும்போது ஒரு ஆள் பச்சை கலர்ல பேக் மாட்டிக்கிட்டு ரொம்ப கூலா வெளியே போயிட்டு வந்தாரு. பாம பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை அவன் ஏன் திருடனா இருக்க கூடாது? என்னது? அவன் கையில பெரிய பேக் இருந்ததா? சிவா, அவன் தான் திருடனாகி இருப்பான். நீ போய் அவனை எப்படி? நான் இங்க இருக்கிற எல்லாரோட பேங்கையும் செக் பண்ணி பாக்குறேன். போ. ஓகே லட்டு சிங் சார். அதோ பச்சை கலர் பேக்கோட ஒருத்த போயிட்டு இருக்கா. அவன் தான் திருடனா இருக்கணும். என்ன ஆச்சு சின்ன பையா? எதுக்காக இப்போ என் வழிக்கு முன்னாடி நிக்கிற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. திருடின பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா உங்க கையை தூக்கிட்டு நில்லுங்க.
கொஞ்ச நேரத்துல லட்டு சிங் சார் இந்த இடத்துக்கு வந்துருவாரு. நீ என்கிட்ட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? வா வா. மை நேம் இஸ் கிளவர் தீஃப். வெரி வெரி கிளவர். நோ ஒன் கேன் டிஃபீட் மீ. நவ் நெவர் எவர். அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க. இன்னும் எவ்வளவுதான் என்ன அடிப்ப? நான் ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து இவ்வளவு அடி வாங்க விரும்பல. சாரி சாரி, நான் சரண்டர் ஆயிடுறேன். இவன் என் கண்ணுல என்ன ஸ்ப்ரே பண்ணிட்டு போறான்? கண்ணு எப்படி ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அடடா, இவன் திரும்பவும் வரானா? எங்க போயிருப்பான்? ஹலோ சின்ன பையா, மை நேம் இஸ் கிளவர் தீஃப். வெரி வெரி கிளவர். நோ ஒன் கேன் டிஃபீட் மீ. நவ் நெவர் எவர். சாரி சிவா, நாங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஐம் ஓகே. ஆனா அந்த திருடன் தப்பிச்சிட்டான். அந்த சின்ன பையன் என் முகத்தை இந்த அளவுக்கு ஆக்கிட்டானே. பெரிய கிளவர் தீஃப்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க. நோ ஒன் கேன் டிஃபீட் மீ. நவ் நெவர் எவர். ஆனா ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. அந்த சின்ன பையன் கிட்ட நான் ஒரு தடவை தோத்தது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டான். நான் பார்த்தேன். அந்த சைக்கிளை வச்சுதான் அவன் ரொம்ப ஆடுறான். இதுக்கப்புறம் அவனோட சைக்கிளே அவனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்க போகுது. யாரோ என் வீட்டுக்கு திருட வந்திருக்காங்க. ஆனா டாகி தொலைச்சதும் அவன் இங்க இருந்து பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ சிவா, வேதாஸ் ஜன் கல்யாண் பேங்க்ல திருடு நடந்திருக்கு. நேத்து வந்த திருடன் தான் வந்திருக்கான். சீக்கிரம் அவனும் போய் புடி. நீங்க யாரு பேசுறது? யார் சிவா? தெரியல. ஆனா வேதாஸ் ஜன கல்யாண் பேங்க்ல திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் போனை வச்சுட்டான். வா வா சின்ன பையா, இன்னைக்கு என்ன புடிச்சு காட்டு பாப்போம். லட்டு சிங் சார், நம்ம தேடின திருட கிடைச்சிட்டான். சீக்கிரமா வாங்க. நீங்க அவனை எப்படியும் தப்பிக்க விட்டுறாதீங்க. நான் உடனே இப்ப அங்க வரேன்.
ஓ நோ, விங்ஸ்க்கு என்னாச்சு? இப்ப நீ என்ன பண்ண போற சிவா? பாய் பாய் சிவா. சைக்கிளுக்கு என்ன ஆச்சு? அடடா, இவன் திரும்பவும் தப்பிச்சிட்டானா? சூப்பர் சூப்பர் சிவா, வெல் டன், அசத்திட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்ல சிவா. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இல்லனா நீ இப்ப கீழே விழும்போது நேரா மேலதான் போயிருப்ப. அதையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஹலோ சிவா, நீ லேண்ட் ஆகுறத நாங்க எல்லாரும் இங்க இருந்து பார்த்துட்டோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம் சிவா. லட்டு சிங் சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா என்னோட சைக்கிளுக்கு தான் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. இத சரி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓகே சிவா. நில்லுங்க சார். நைட் முழுக்க இங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கீழே வராதீங்க. நைட் நேரத்துல யாராவது ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க யாருக்காவது அடிபட்டுரும். ரேவா, இல்ல சிவா, நாங்க உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். இந்த சின்ன பையன் என்னையே பிடிக்க வந்தான்ல, இப்ப இவன் எப்படி உயிர் தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். சிவா, 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 திரும்பி பாரு. இவன் என்ன பண்ணாலும் தப்பிச்சிடுறா. அவ்வளோ உல்ஃபையும் துரத்திட்டானே. இவனுக்காக நான் வேற ஏதாவது யோசிக்கணும் போல இருக்கே. இவனை சும்மா விடக்கூடாது. இவனை நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன பையன் என்ன ஒழுங்கா தூங்க கூட விட மாட்டேங்கிறானே. இவன் தன்னோட சைக்கிளையும் இப்ப சரி பண்ணிட்டானே. லட்டு சிங் சார், நீங்களும் மேல வந்துருங்க. நான் அந்த கிளவர் தீஃபை பாத்துக்கிறேன். ஓகே சிவா, நாங்களும் உடனே மேல வந்துடுறோம். கான்ஸ்டபிளே, சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு.
அந்த சின்ன பையன் உள்ளேயே நல்லா மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நீ எப்படி வெளியே வந்த? சரி, இப்போ உனக்கு ஒரு நான் சான்ஸ் தரேன். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு சின்ன பையா, ஏன்னா இது என்னோட ஏரியா. அப்படி இருந்தோம் என்கிட்ட நீ ஃபைட் பண்ணணும்னு நினைச்சேன்னா தாராளமா ஃபைட் பண்ணு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்த சின்ன பையன் மாட்டிக்கிட்டான். என்ன ஆச்சு? வா மேல வந்து என்ன அடி சின்ன பையா. சிவா, என்னோட பேரு சிவா. தைரியம் இருந்தா இங்க வா, என் கூட சண்டை போடு. எனக்கு நிறைய தைரியம் இருக்கு, இதோ வந்துட்டேன். சபாஷ் சிவா, வேண்டாம், நான் சரண்டர் ஆயிடுறேன். பாத்தியா கிளவர் தீஃப், நான் உன்னை எப்படி தோக்கடிச்சேன் பாத்தியா? இந்த லட்டு சிங் ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் ஒண்ணு கிடையாது. இவங்க என்ன கீழே வரவிடாம தடுத்துட்டாங்க. இல்லன்னா உன் நிலைமை கவலைக்கிடமா இருக்கும் பாத்துக்க.